Hi viewers, welcome to Untitled Samayal. I'm Swati. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா French toast. இது வந்து பிரான்ஸ்ல வந்து பிரபலமா சாப்பிடக்கூடிய டிஷ். அக்ராஸ் யூரோப் பாத்தீங்கன்னா இத வந்து சாப்பிடுவாங்க. யூரோப் மட்டும் இல்ல, இங்க யுஎஸ்லயும் வந்து இத வந்து ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட்காக இத சாப்பிடுவாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். இது வந்து வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வச்சு இது வந்து சூப்பராக செய்யலாம். கிட்ஸுக்குனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஈஸியான டிஷ் வேறு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலைல என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது ப்ரெட்டு ப்ரெட்டை வச்சு சிம்பிளாக அதை முடிச்சிடலாம். எவ்வளோ பேர் கெஸ்ட் வந்தாலும் சரி இதை வந்து ஈஸியாக முடித்து டெலிஷியஸாக நம்ம சர்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட குட்டி வரலாறு பற்றி பார்த்துடலாம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பற்றி இது வந்து 5ஆம் நூற்றாண்டு, அதாவது 5th செஞ்சுரியிலேருந்து இந்த டிஷ் வந்து இருக்குது, ஆரிஜின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் பேசப்படுது. ஸோ இது வந்து வெறும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வச்சு ப்ரெட்டு, எக்கு, அதுக்கப்புறம் வந்து பட்டர், இது மூணுத்தையும் வச்சு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏன் வந்து நம்ம வீட்டு டைனிங் டேபிள்லேயும் வந்து ஒரு 5th செஞ்சுரி டிஷ்ஷை வந்து கொண்டு வந்து நம்மளும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிஷ்ஷாக வந்து சாப்பிட்டு டெலிஷியஸாக என்ஜாய் பண்ணக்கூடாது? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மெயினானது இதுக்கு வந்து ப்ரெட்டு. இப்போ நான் வந்து 2 பேருக்கு பண்ணக்கூடியதுனால ஒரு 4 சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது 4 சைஸ் ப்ரெட்டுக்குரிய மெஷர்மெண்ட் தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெட்டு வந்து இது ஒயிட் ப்ரெட்டு நம்ம நார்மலாகவே கடையில் எல்லாமே கிடைக்கும். வீட் ப்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்தது வந்து 2 முட்டை. இதுவுமே வந்து அதாவது 2 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்காக 2 ஸ்லைஸ் ப்ரெட்டுனா அது ஒரு முட்டை போடணும். இப்போ 4 சைஸ் ப்ரெட் வச்சுருக்கேன், அதனால் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து வித்தியாசமான பொருள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வீட்டில் இல்லாத பொருள்னால் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து ஒரு ஸ்வீட்னிங் டேஸ்ட் வந்து இது கிடைக்கும். இது நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும். இது 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகே. அடுத்தது வந்து இது பட்டை பவுடர், அதாவது சின்னமன் பவுடர். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது வீட்டில் வந்து பவுடராக இல்லைனா கூட நீங்கள் வந்து நம்ம பிரியாணிக்கெல்லாம் தாளிக்கிறதுக்காக பட்டை போடுவோம் இல்லையா, அந்த பட்டையை நீங்கள் மிக்சியில் வந்து போட்டு அரைச்சிங்கன்னா இது பவுடராக வரும். இது 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இது வந்து ஜாதிக்காய் பவுடர். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இது நாட்டு மருந்து கடையில் இல்லாட்டி நார்மல் ஸ்டோர்ஸ்லேயே இது கிடைக்கும். நீங்கள் இது வந்து ஜாதிக்காய் நட்மெக் பவுடர்னு இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டர். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இது சுகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மில்க் வந்து இது ஒரு 1 டீஸ்பூன் இந்த மில்க். ஸோ இது வார்மாக இருந்தால் கூட ஓகே தான், நீங்கள் சூடாக இருக்கணும் அப்படின்றது நீட் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் வந்து ஒரு பவுடராக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாதிக்காய் பவுடர், அதுக்கு அடுத்தது பட்டை பவுடர், இப்போ வந்து சுகர் போட்டு இதையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பேனை ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் வந்து போட்டு மெல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடரை வந்து அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு இன்க்ரீடியண்ட்டாக எல்லாத்தையும் வந்து இதில் அடுப்பில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்தது மில்க்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்து 2 முட்டை எடுத்திருந்தோம். ஸோ அந்த முட்டையும் போட்டு இதில் போட்டு விஸ்க் பண்ணணும். ஸோ இதில் முட்டை வந்து போடுறதுனால நீங்கள் வந்து எப்பயுமே வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா
இது வந்து முட்டை வந்து கன்சிஸ்டன்சி மாறிடும், அதாவது ஆம்லெட்டாக அந்த மாதிரி ஆயிரும். நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தேவையில்லை, நமக்கு வந்து பேட்டர் கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ அதனால் வந்து மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் விஸ்க் பண்ணணும். இதில் வந்து இதுக்கு அடுத்தது வந்து நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணுவேன். ஒருவேளை உங்ககிட்ட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அதை நீங்கள் டபுள் தி ஸ்பூன் குவான்டிட்டியாக யூஸ் பண்ணணும். இங்கே 1/4 டீஸ்பூன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம பேட்டரும் ரெடி. நம்மளோட ஒரு ப்ரெட்டை எடுத்துகிட்டு அதை வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த பேட்டரில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து சோக் பண்ணிடாதீங்க, அதாவது நல்லா ஊற வச்சிடாதீங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா வந்து குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெளியே குக் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து குக்கே ஆயிருக்காது. ஸோ அதனால் டிப் தான் பண்ணணும், நல்லா சோக் பண்ணிடக்கூடாது ரொம்ப நேரத்துக்கு. இப்போ டோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் பட்டர் வந்து போட்டு டோஸ்ட் பண்ணுறேன். இது நீங்கள் டோஸ்ட் பண்ணும்போதும் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சு டோஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணிங்கன்னா வெளியில் வந்து குக்காக இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே வந்து அந்த எக் மிக்சர் வந்து குக்கே ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணணும். இது ரொம்ப கடகடன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளேஸ் ஃபினிஷாக இருக்கும், பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கா, அது வந்து கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். அது காரணம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுனால. நான் வந்து மேலே பட்டர் மெல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இப்போது ரெடி. இதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இது வந்து எப்படி சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா இதோட சேர்த்து இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டாகவே அப்படியே சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா மேப்பிள் சிரப் அப்படின்ற ஒரு சிரப் கிடைக்கும். அந்த சிரப் வந்து ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அந்த மாதிரி ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அந்த மேப்பிள் சிரப்பை நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மேலே ஊற்றியும் அது சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். இல்லை இது இல்லைனா வந்து நீங்கள் ஜாம், ஸ்ட்ராபெரி ஜாம், எந்த ஜாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் மாதிரி தடவியும் சாப்பிடலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இன்னொரு ஒரு சூப்பரான அயல்நாட்டு சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்வாதி.